ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு ஆப்பிள் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான கேக். இது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான கேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப்பர்பான ஆப்பிள் கேக்கை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு 2லேருந்து 3 வரைக்கும் ஆப்பிள் தேவைப்படும். அதை நல்லா வாஷ் பண்ணி தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டரில் நல்லா இது போல் துருவி எடுத்துக்கங்க. ஆப்பிள் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது போல் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நாம் கிரேட் பண்ணதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கரெக்டாக லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகணும். இதில் இருந்த ஜூஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நாம் இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு ஆப்பிளோட ஃப்ளேவர் பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைகளும் ஆப்பிள் சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது போல் கேக் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் பார் இருந்தாலும் அதையும் கூட சேர்த்திக்கலாம். கொக்கோ பவுடர் இல்லை சாக்லேட் பார் ரெண்டில் எது அவைலபிளாக இருக்கும் அதை சேர்த்திட்டு அதையும் இந்த ஆப்பிள் கூட நல்லாவே இது போல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில். ஸோ அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் கேக் 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆப்பிள் பிடிக்காத குழந்தைகளும் இந்த கேக் செய்கிறப்போ இதனோட ஃப்ளேவர்லையே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பேக்கரி ஸ்டைல்லையே இது அட்டகாசமாக செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது மேரி கோல்டு பிஸ்கெட். இதிலிருந்து 4 to 5 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து இதை நாம் பவுடர் பண்ணி இது கூட நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் மேரி பிஸ்கெட் தான் எடுக்கணும்னு இல்லை, சாக்லேட் ஃப்ளேவர் இல்லாத வேறு எந்த பிளெயின் பிஸ்கெட்டாக இருந்தாலும் அதையும் இது போல் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லிருந்து 5 பிஸ்கெட் வரைக்கும் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். பிஸ்கெட் பவுடர் சேர்த்துனதுக்கப்புறம் அதையும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுவும் நல்லாவே சுருண்டு வரும். பாருங்கள், இப்போ நல்லா இது போல் சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் இப்போ நாம் ஒன்றா சேர்த்திக்கலாம். இது அடி பிடிக்காது, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் சேர்க்கணும். டெசிகேட்டட் கோகோனட் அப்படிங்கிறது தேங்காயோட பிளாக் பார்ட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அதோட ஒயிட் பார்ட்டை மட்டும் நாம் இது போல் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு இது போல் பூ போல் அரைச்சி எடுத்துக்கணும். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் சூப்பராகவே இது போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது தான் டெசிகேட்டட் கோகோனட். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் 4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நாம் ஆப்பிள் கேக்கில் ஆட் பண்ணிக்கணும். ஆப்பிள் கேக்கில் மெயினான இன்க்ரீடியன்ஸில் இந்த டெசிகேட்டட் கோகோனட்ஸ் முக்கியமான ஒன்று. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கல அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னது போல் அதே மாதிரியே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் சேர்த்துனதுக்கப்புறம் அதையும் இது கூட சேர்த்து நல்லாவே இது போல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லாவே சுருண்டு வரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அடி பிடிக்காது. இது போலவே நல்லாவே ரோஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு இதையும் நல்லாவே இது கூட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எசன்ஸை சேர்த்துனதுக்கு அப்புறம் இதோட ஃப்ளேவர் இன்னும் கூடுதலாக இருக்கும். அட்டகாசமாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். அப்படியே வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் சுருண்டு வர்ற வரைக்கும் இது போல் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவை விட ஒரு லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நம்ம பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லாவே டைட் பால்ஸாக இல்லாமல் ஓரளவுக்கு லூஸாக இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை இப்போ அகைன் டெசிகேட்டட் கோகோனட்டில் எல்லாம் இது போல் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டா பேக்கரி ஸ்டைல்லையே ஹெல்தியான சூப்பர்பான ஆப்பிள் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை வச்சுட்டு இதே போலவே மற்ற எல்லா பால்ஸையும் நாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் தடவிக்கங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் கரெக்டான லெவலில் ஆட் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பர்பான ஆப்பிள் கேக் வரும். ஸோ இது போல் டெசிகேட்டட் கோகோனட்டில் எல்லாவே கோட் பண்ணி எடுத்துக்கிட்டா அட்டகாசமான சுவையில் டேஸ்டியான ஆப்பிள் கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும்.
இப்போது இதே போலவே நான் மற்ற எல்லாத்தையும் இது போல் பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர்பான ஒரு ஆப்பிள் கேக் இப்போது பேக்கரி ஸ்டைல்லையே வீட்டில் நாமளே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதோட ஃப்ளேவர் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. குட்டீஸுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆப்பிள் கேக் சாப்பிட்ணும் அப்படின்னா பேக்கரிக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வீட்டிலையே ஒரு ஆப்பிள் வச்சே நீங்கள் 5 கேக்குக்கு மேலே ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பிள் கேக் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.